கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025 வருடம் ஜனவரி மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும். எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும். கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும்,
பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா இங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 11 மாதம் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை நடத்தி இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மளை பாதுகாத்திருக்கிறது. நம்மோடு கூட அவர் இருந்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தலாம். இப்பொழுது கூட இந்த டிசம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 147வது சங்கீதம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆம், என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 11 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தெய்வம் இன்றும் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று இந்த வார்த்தை தொடங்குகிறது நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். அநேக ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தில் கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஒரு நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வேதனைகள் மத்தியில், இழப்புகளின் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்லப்பட்டதுதான், எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டதுதான். ஆனா விசேஷமாய் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இன்னைக்கு அநேக விதங்களில நாம் நொறுங்கி போயிருக்கிறோம். ஒருவேளை இந்த 11 மாதத்துல அநேக காரியங்களை நாம் சந்தித்திருக்கலாம். அநேக காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கலாம். அநேக கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், சொல்ல முடியாத நிந்தனைகள், போராட்டம், அவமானம், கணவனால பிரச்சனை, மனைவியினால பிரச்சனை, பிள்ளைகளினால சொல்ல முடியாத வேதனைகள், மருமகள்னால அநேக காரியங்கள், இதனால உடைந்து போய் நொறுங்கி போய் என்ன செய்வதென்று தெரியாதபடி அப்படியாக கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இது டிசம்பர் மாசமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம்.
ஆனாலும் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. கண்ணீருக்கு மேல கண்ணீர், வேதனைகளுக்கு மேல வேதனை, துக்கத்துக்கு மேல துக்கம். ஆனா அந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்மளை ரட்சிப்பதற்காக, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய குடும்பங்கள் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குமானால் நாம் சொல்லி அனுப்புவோம். தூரத்துல இருக்கிறவங்க, ஒரு 500 கிலோமீட்டர் கூட தூரம் கூட இருக்கும், அவர்கள் கூட, ஏன் ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட ஓடி வருவாங்க அந்த துக்கத்துக்காக. அப்படின்னா ஏதோ ஒரு இழப்பு அதற்காக. ஆனா ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒரு வேதனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பக்கத்தில் இருக்கவங்க கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட நம்மளை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த டிசம்பர் மாசத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திடப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். அந்த ஜனவரி மாசம் தொடங்கி இதுவரைக்குமே நீங்க நினைத்த காரியங்களில் ஒன்றுமே உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். உங்களுடைய ஜெபங்கள் கூட கேட்கப்படாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த டிசம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, அவர் கட்டு வைக்கிற தெய்வம், அவர் கட்டு வைக்கிற தெய்வம். அவர் நல்ல ஒரு சமாரியனாய் இருக்கிறார். அவர் காயங்களை கட்டுகிறவர். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தை உடைத்து இருக்கும், நம்முடைய வேதனைக்குள்ளாய் கொண்டு போயிருக்கும். அநேக உறவுகள் நம்மளை வெறுத்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகளில மரித்து போய்விட்டா பரவாயில்லைன்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாய் கடந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய காயங்களை நான் கட்டுவேன், அவருடைய இருதயங்களை நான் குணமாக்குவேன். நிச்சயமாய் இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாசம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் புதிய வருடத்துக்குள்ளாய் காலெடுத்து வைக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு சிந்தனை, ஒரு புதிய ஒரு தரிசனம், ஒரு புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அதே அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காத்திருந்து ஐயோ ஒன்றுமே நடக்கவில்லையே, இந்த வருஷம் முடிய போகிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு மகனே, மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இழந்து போனதால் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதே சங்கீதம் 145 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 20வது வசனத்துல, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி மாதத்துல ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கவில்லையே என்று இருதயம் நொறுங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பியும் நான் உன்னை பலப்படுத்துவேன், திரும்பியும் நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க, அவர் நம்மை கைவிட மாட்டார். பாருங்க, எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்,
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஆமாங்க, அவர்தான் குடும்பத்தை கொடுத்தார், அவர்தான் இணைத்தார், அவர்தான் பிள்ளைகளை கொடுத்தார். நிச்சயமாய் குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பார். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை ஒன்றாக இணைப்பார். போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவர் துடைத்து எல்லா காரியத்திலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பிட்டோம்னா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அதே பாருங்க, எரேமியா 39வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த வருஷ கடைசி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சே, குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படி ஆயிடுச்சேன்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து இருக்கலாம், கை கோர்த்த உறவுகள் விலகி செல்லலாம். ஆனா எப்ராஹிம் நம்மை கைவிட மாட்டார். இஸ்ராயல் நம்மளை மறந்துட மாட்டாருங்க. நிந்தனை வரலாம், அவமானம் வரலாம், பாடுகள் வரலாம், தனிமை வரலாம், வெறுமை வரலாம், பயங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம். ஆனா உள்ளங்கையில வரைந்த தெய்வம் உங்களையும் என்னை மறக்காதபடி மார்போடு அணைத்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திரும்பவுமா இந்த ரட்சிப்பை, திரும்பவுமா இந்த பாதுகாப்பை, திரும்பவுமா இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறோம், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் அந்த காரியங்களை அவர் நமக்காக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அதே நம்ம வாசித்த 147வது சங்கீதத்துல 20வது வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாம போகிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, உங்களுக்கும் எனக்கும் செய்யாம வேற யாருக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்வார்? நிச்சயமாய் நமக்கு அவர் நன்மை செய்வார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு விடுதலையாக்கி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் காலெடுத்து வைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு காலெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இழந்து போனதை திருப்பி கொடுப்பார். குடும்பங்களை கட்டுவார். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை ஒன்றாக சேர்ப்பார். நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். மனுஷனாலே கூடாதுங்க, தேவனால எல்லாமே கூடும். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் ஆண்டவரே, எங்களை, எங்க குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சபை மக்களையும் அப்பா நீங்க பாதுகாத்தீர், வழி நடத்திய நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இது 12வது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை திரும்பவுமாக நாங்க நினைவு கூறுகிறோம் அப்பா. சங்கீதம் 147 3வது வசனத்துல சொன்னீங்களே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்கிற அப்பா வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் அப்பா, போராட்டமான சூழ்நிலைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா இந்த மாதத்துல ஒரு விடுதலையை கொடுப்பீராக. நீங்க எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக தானே அந்த உலகத்துல நீங்க வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, நீ ஐஸ்வர்யராயிருந்தும் எங்களுக்காக தரித்திரரானீரே ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கும்படியாக அந்த உன்னதமானவருடைய கரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலே இறங்கி கிரிய செய்வதாக, இறங்கி கிரிய செய்வதாக ஆண்டவரே. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேதனைகள் மாறுவதாக, துக்கங்கள் கர்த்தாவே பிள்ளைகளை விட்டு கடந்து போகட்டும், பயங்கள் திகில்கள் மறைந்து போவதாக.
அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதம் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், இழந்து போன நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். கணவன் மனைவிக்குள்ளாய் நல்ல ஒரு அன்பு பரஸ்பரம் உண்டாவதாக. பிள்ளைகள் மத்தியில் ஒரு கர்த்தாவே அன்பை நீங்க கட்டளையிடும்படி ஆய்கொண்டு ஜெபிக்கிறேன். உம்மை தேடி பிழைத்துக் கொள்ள அன்பு பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டிருங்க சுவாமி, கிருபை பாராட்டிருங்க. அப்பா சோத்திரம், உடைய உன்னத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். 2026 வருடத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரே அப்பா, கர்த்தரே உதவி செய்வீராக. அப்பா இந்த டிசம்பர் மாதத்துல அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் சந்திப்பீராக. அப்பா அநேக காரியங்களில குறைவுபட்டவர்களாயிட்டு இருக்கிறோம். கர்த்தரே எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்பா வெறுமையாக்குகிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நீங்க செய்து எங்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, நன்மையினால நிரப்பி அப்பா அந்த வருஷத்தை ஆண்டவரே துவங்கினோம். ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். இந்த டிசம்பர் மாசம் எங்களுக்கு ஆண்டவரே அது முடிவு சம்பூரணமா இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு தீங்குக்கும் பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வீராக. தடைகள், பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலைகள் மாறுவதாக. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களப்பா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்களப்பா. வழிகளை திறந்துருங்க, வாசல்களை திறந்துருங்க, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை கொடுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆற்றி தேற்றி அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்வாராக. ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல திருமண நாள், பர்த்டே, இந்த மாதிரி உங்களுக்கு நாட்களில் ஜெபம் பண்ண வேண்டுமானால் கீழே காண்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எந்த ஜெப தேவையாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் கூப்பிடலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, thank you. என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யெஷூரன் எங்கள் துதி